எல்லா புகழும் இறைவனுக்கே. வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ, கொசு மருந்து லிக்விடு தீர்ந்து போச்சுன்னா அதை அப்படியே நம்ம அந்த ரீஃபில் கண்டெய்னரை தூக்கி போட்டுருவோங்க. அதை வச்சு எப்படி நம்ம ரூம் ஃப்ரெஷ்னர் ரெடி பண்ணலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ அதுக்காக நான் அந்த ரீஃபில் கண்டெய்னரை எடுத்திருக்கேன். மெஷின்லேருந்து அந்த பாட்டிலை மட்டும் நம்ம தனியாக கலட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாட்டிலில் உள்ள அந்த மேலே உள்ளதை மட்டும் தனியாக கலட்டி எடுத்துக்கோங்க. கலட்டி எடுத்த பிறகு கையெல்லாம் நல்லா கழுவிக்கங்க. இந்த பாட்டிலையும் நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 6 கற்பூரம் எடுத்திருக்கேன். இதை மாதிரி யூஸ் பண்ணாத பிளாஸ்டிக் டப்பாவில் நல்லா இந்த மாதிரி இடிச்சுக்கங்க. ஒரு துணியில் வச்சு கூட நீங்கள் இதை இடிச்சுக்கலாம். 1-2 பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அரைக்கும் போது அதை அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் அதை அப்படியே சேர்த்துக்கங்க. இப்போ அது கூட ஒரு 4 துண்டு பட்டையை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி உடைச்சிட்டு சேர்த்துக்கங்க. அது கூட 10 கிராம்பையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். 1-2 அரைப்படலைனாலும் பரவாயில்ல. பாருங்கள், இந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இதே மாதிரி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நான் அதை ஒரு டம்ளரில் மாற்றிக்கிறேன். நான் அரைச்சது 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு இருந்துச்சு, அதை அப்படியே சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதில் நான் கொஞ்சமாக சென்ட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் அத்தர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா எசென்சியல் ஆயில் எதுவும் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கங்க. எசென்சியல் ஆயில்னால் வாசனையாக உள்ள எண்ணெய் தாங்க. இப்போ அதை அப்படியே அந்த பாட்டிலில் சேர்த்துக்கங்க. நல்லா கரைச்சி விட்டுட்டு சேர்த்துக்கங்க. 1-2 இருந்தாலும் பரவாயில்ல. இதில் நம்ம அந்த மேலே உள்ள மூடியை போட்டு நல்லா மூடி விட்டுக்கங்க. நல்லா டைட் பண்ணிக்கங்க. இதை இப்போ நம்ம அந்த மெஷினில் மாட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி இந்த ரீஃபில்லான பாட்டிலெல்லாம் தூக்கி போட்டுறாதீங்க, இந்த மாதிரிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே மாட்டி விட்டுட்டு நான் ஃபஸ்ட்டு ரூமில் சுவிட்சு போர்டில் மாட்டிக்கிறேங்க. இதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா சும்மா ரூமும் உங்களுக்கு அப்படி ஒரு வாசனையாக இருக்குங்க. நீங்கள் ரூமு, ஹாலு இதே மாதிரி நீங்கள் எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணிக்கலாம். கடையில் காசு கொடுத்து வாங்காமல் நாமளே வீட்டில் சொந்தமாக ரூம் ஃப்ரெஷ்னர் ரெடி பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.